திரு நாகராஜ், செந்தில் அவங்கள்ட்ட வர அவர் முடிச்சுட்டு. திரு நாகராஜ், எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு செந்தில் பாலாஜி நிறைய விளக்கங்களையும் கொடுத்துருக்கிறாரு, உங்கள் பார்வை என்ன? அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய தலைப்பு பொறுப்புடன் செயல்படுவது யார், பொறுப்பில் இருந்து விலகுவது யார் அப்படின்னு. இங்க இந்த செய்தி போனோடனே எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக, ஏன்னா முன்பே தங்களுடைய தலைவர்கள் எல்லாம் சென்று வந்துட்டாங்க, நயினார் அஜி அவர்கள் சென்றார்கள், அதே போல் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சென்றார்கள், நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களையும் டாக்டர் முருகன் அவர்களையும் அனுப்பிச்சு வச்சாங்க. மருத்துவமனையில் சென்று சந்திச்சது மட்டுமல்ல, சில வீடுகளுக்கும் சென்று வந்தார்கள். மிக ஒரு தீரமான நிகழ்வாக இருந்தது. கருத்துக்களை கேட்டு வந்தார்கள். ஒரு பிரதமருடைய பிரதிநிதியாக வந்திருந்து டெல்லி சென்று பிரதமரை சென்று சொல்ல இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் ஹேமா மாலினி அவர்கள் தலைமையில 8 பேர் கொண்ட என்டிஏ குழு அமைக்கப்பட்டு அவர்கள் வந்தார்கள். அந்த குழுவை ஒருங்கிணைக்கின்ற ஒரு பொறுப்பும் எனக்கு கொடுக்கப்பட்டது. நானும் நேற்று அவர்களோடு சென்று அந்த பகுதிக்கெல்லாம் சென்று அவர்களோடு அந்த மக்களை சந்தித்தோம். என்னோட ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய மகன் ஷிண்டே அவர்கள் வந்திருந்தாங்க. அதே போல புட்டா மகேஷ்ங்கிற டிடிபி எம்பி வந்திருந்தாங்க. ஒரு 5 வீடுகளுக்கு போனோம். அந்த 5 வீடுகள்லயும் அந்த மக்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கட்டுப்பாடற்ற கூட்டம், கட்டுக்கடங்காமல் இருந்தது. காவல்துறை அங்கே இல்லை, எங்களை பாதுகாக்க யாரும் இல்லை. இன்னும் அவங்க சொன்ன விஷயம், சிலர் கையில் கத்தியோடு வந்திருந்தார்கள், உடைகளை கிழித்தார்கள், செருப்பு வீசப்பட்டது. செந்தில் பாலாஜி அவருடைய பேச்சு குறித்து பேசுகின்ற பொழுது கூட்டத்தில் தள்ளுமுள் ஏற்பட்டது, கூட்டம் அலைமோதியது. இதெல்லாம் அங்க மக்கள் சொன்ன கருத்துக்கள். அதுக்கு மாறுபட்டு நாங்க இடத்தை போய் அந்த குழுவோடு சென்று பார்வையிட்ட பொழுது, ஒரு மீறி போனா 20 அடி இருக்கும் அந்த சாலை. 2 புறமும் கையில் எட்டும் அளவுக்கு மின்சார கம்பிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. 2 புறமும் திறந்த சாக்கடைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறுகிய மரங்கள் இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம். இப்படி ஒரு இடத்தை எப்படி இவர்கள் ஒதுக்கினார்கள் அப்படிங்கறதா என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. எல்லோருடைய பார்வையாகவும் அங்க இருந்தது. ஏன்னா இன்னைக்கு அமுதா அவர்கள், ஐஏஎஸ் அமுதா அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. விக்கிரவாண்டியில் 42 பேர் பாதிக்கப்பட்டார்கள், மதுரையில 14 பேர் பாதிக்கப்பட்டார்கள், திருச்சியில 12 பேர், அரியலூர்ல 6 பேர், திருவாரூர்ல 17 பேர், நாகப்பட்டினத்தில் 5 பேர், நாமக்கல்ல இன்னைக்கு அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க 42 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ கட்டுக்கடங்காமல் வருகின்ற கூட்டம். செந்தில் பாலாஜி சொல்றாரு, நான் ஒரு பேட்டியை முழுசா கேட்டேன், என்னுடைய மக்கள், என்னுடைய தொகுதி, ஒவ்வொரு வீடும் எனக்கு தெரியும் அப்படின்னா. தாவேக்கா என்ன கேட்டாங்க? ரவுண்டானா பகுதியில, லைட் ஹவுஸ் பகுதியில எங்களுக்கு இடம் ஒதுக்குங்க. அது ஏறக்குறைய 1.5 லட்சம் சதுர ஸ்கொயர் ஃபீட் அனுமதிக்கப்பட்ட இடமா? அது ஒரு 60,000 பேர் உட்கார முடியும். இல்ல 60,000 பேர் நிக்க முடியும். இல்ல சார், உங்களுக்கு தெரியும். நான் தெரிஞ்சுக்க தான் விரும்புறேன். ஏன்னா நீங்க களத்துக்கு போயிட்டு வந்ததுனால உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறேன். மார்ச் மாதத்திற்கு பிறகு, மார்ச் மாதத்துக்கு முன்னாடி வேற, மார்ச் மாதத்துல ஒரு தீர்மானம் போடுறாங்க. தீர்மானம் போட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதுல முடிவெடுக்கிறாங்க, இந்தந்த இடங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கணும்னு. அப்படியான இடமா அது இருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன், நீங்க சொல்ற இடம். இல்ல, அந்த இடமும் ஒரு இடம் தான். அவர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. அந்த இடம் உழவர் பகுதி எல்லாமே அவர் சொல்றாரு. உழவர் இல்ல, நீங்க சொல்ற இந்த நீங்க என்ன எந்த இடம் சொல்றீங்க கொடுத்திருக்கலாம்னு? ரவுண்டானா லைட் ஹவுஸ். ரவுண்டானா லைட் ஹவுஸ் வந்து அனுமதிக்கப்பட்ட இடமா இருக்கு. ஆம், அது அனுமதிக்கப்பட்ட இடம் தான் அது இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, வேற ஏதோ ஒரு காரணம் அவர் சொல்றாரு, அமராவதி பக்கத்தில் ஓடுகிறதுன்னு சொல்றாரு. ஆனால் நீங்க அந்த இடத்துல அவங்க தெளிவா சொல்றாங்க, கணக்கெடுத்து பொறியாளர்களை வச்சு கணக்கு எடுக்கிறாங்க. 1.5 லட்சம் சதுர ஸ்கொயர் மீட்டர் ஏரியா இருக்கிறது. அங்க வந்து 60,000 பேர் நிக்க முடியும்னு சொல்றாங்க. அதை விட்டு நீங்க இந்த 5 இடத்துல ஏற்கனவே கூட்டம் நடந்திருக்கிறது. உங்களுடைய மக்கள், என் மீது பாசம் கொண்ட மக்கள், என்னுடைய மக்கள், நான் அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கேன்னு சொல்ற செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று தெரியாதா? இல்ல, ஆனா அந்த இடத்தை அவர் மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் தானே கொடுத்திருப்பாங்க சார். இந்த குழுக்கள் வந்தாங்க இல்லையா, 8 எம்பிக்கள் குழுக்கள் வந்தாங்க இல்லையா? ஆமா. நாங்க எல்லாம் முடிச்சிட்டு முன்னுக்கு தான் அனுமதி கேட்டோம். எஸ்பியும் கலெக்டரையும் சந்திக்கிறதுக்கு. சரி, அனுமதி கொடுத்தாங்க சார். அன்னைக்கு காலையில இருந்து யாருமே போன் எடுக்கல. இல்ல, அவங்க வந்து சார், அதுல கூட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நாகராஜ், நீங்க சொல்றது கரெக்ட். திரு தேஜஸ்வி கூட சொல்லியிருக்காரு, நாங்க வந்து இதை வந்து பார்லிமெண்ட்ல இதுக்கான இதை கொண்டு வர போறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ரைட். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, இது அரசாங்கம் அமைத்த குழுவா இல்ல என்டிஏ குழுவா? என்டிஏ குழுவுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து வைக்கிறாங்க.
சார் ஜே.பி. நட்டா அவர்கள் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஆமா. என்டிஏக்கு பாஜகவுடைய தலைவர் அமைச்சிருக்காங்க. ஆமா, பாஜகவுடைய தலைவர். சார் இருந்தாலும் அவர்கள் மக்கள் பிரதிநிதி. நான் சொல்றது அவர்கள் மக்கள் நான் மறுக்கல. ஆமா, எம்பிக்கள் இல்லைங்களா? சரி, இப்போ நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை தாவாக்கை மீது வைக்கிற நீங்கள் ஒரு குழு மக்கள் பிரதிநிதி குழு வருகின்ற பொழுது நீங்கள் அதற்குரிய ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கணுமா வேண்டாமா? அங்கேயே மாவட்ட ஆட்சியரோ எஸ்பியோ அங்க வந்து நின்று இந்த இடத்துல இதெல்லாம் இருந்தது அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிருக்கணுமா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குழு வந்தா அனுமதிப்பாங்களா? சரி, யார் வந்தாலும் சரி சார். ஒரு துயரம் நடந்திருக்கு. துயரம் எதுக்கு வந்திருக்காங்க அந்த குழு? அந்த குழு அவங்கள பாக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதிகாரிகள் சொல்றது வந்து அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அது யார்கிட்ட கொடுக்கணும் அவங்க? ஒரு எம்பிக்கள் வந்து அந்த எம்பிக்களை சந்திக்க வேண்டிய ஒரு எம்பி சார், அவர் மக்கள் பிரதிநிதி சார். அதுல மக்கள் பிரதிநிதி இல்ல, என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டே அவங்களுடைய டிடிபி தெலுங்கு தேசம் வந்திருக்கிறது. எல்லா கட்சியிலும் வந்திருக்காங்க சார். ஒரு தார்மீக அடிப்படை என்ன கேட்டா அங்க ஒரு அமைச்சரே போய் நின்று இருக்கணும். ஒரு ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பேட்டி தரவர் அங்க போய் நின்று கொடுத்திருக்கணும். கட்டாயமா பதில் வார்த்தை கொடுத்திருக்கணும். பட் அவர் கொடுக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்க விளக்கத்தை நான் முரண்படுறேன். அவர் சொல்றாரு அந்த இடத்தை எப்படி தேர்வு செய்கிறார்கள்? நீங்க தானே, நீங்கள் கை கட்டப்பட்டிருக்கின்ற போலீஸ், நீங்க தான் கொடுத்திருக்கீங்க இந்த இடத்தை. கொடுத்த இடம் உங்களுடையது, நீங்கள் கொடுத்தது. உங்க கூட்டணியில இருந்து அதிமுக பெரிய கட்சி நடத்துற கூட்டத்துல ஒரு சிக்கலும் வரல சார் அந்த இடத்துல. அதான் சொல்றேன் சார், இது திட்டமிடப்பட்டது. அவங்க சேவமல்லி அவர்கள் ஒரே ஒரு முடிச்சிடறேன். அவங்க சொன்ன கருத்து என்ன தெரியுமா? எதுவும் இங்கே இயற்கையாக நடைபெறவில்லை. அது ஜென்செட் ஆஃப் ஆனதாகட்டும், யார் சொல்றாங்க? ஹேமமாலினி அவர்கள் சொன்ன கருத்தாங்க. அவங்களுக்கு யார் சொன்னாங்க? இல்லங்கறாங்க. இல்ல ஹேமமாலினி அவர்களுக்கு அவங்களுக்கு அந்த தகவல் எப்படி தெரியுது? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்றாங்களா? அந்த பொதுமக்களோட நாங்க கலந்து ஆய்வு செஞ்சோம். பொதுமக்களை கலந்து கூப்பிட்டு பேசணும். அப்ப அவங்க சொல்றாங்க. அதுலயே ஒருத்தர் சொல்றாரு, மாவட்ட நிர்வாகமான்னு கேட்டா இல்ல தாவேகா நிர்வாகம் தான் சரியா இல்லைன்னா சொன்னாரு. அங்க வந்து சதி செயல் எதுவும் இல்லைன்னு திரும்ப ஹேமமாலினி கிட்ட பேசுற காட்சிகள்லாம் வந்தது. திரு அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாரு. நீங்களும் கூட இருந்திருப்பீங்க. இருக்கிற சார், நான் கூட இருந்தேன். பல்வேறு கருத்துக்கள் பல பேர் சொல்றாங்க. திமுகவை சேர்ந்த சில பேர் நீங்க ஒண்ணு கூட கவனிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அம்மா அவங்க போய் பேசுறப்ப ஒரு போலீஸ்காரரு உண்மையை பேச விடாம தடுக்கிறாரு. சோ அந்த கூட்டத்துல அதெல்லாம் அவங்க நீதிபதியே கோட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இருக்குன்னா நீதிபதி கொண்டு வந்துட போறாங்க. நம்ம நீதிபதிய வந்து நான் சொல்ல வரேன் என்னன்னா யதார்த்தமாக நாங்கள் இல்ல நான் எது கேட்டேன்னா நாகராஜ் இல்ல நீங்க போய் பார்த்த அனுபவங்களை நான் மறுக்கல. உங்கள்கிட்ட பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க இந்த பக்கமும் இப்படி விஷயங்களும் பேசியிருக்காங்க. நீங்க ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு பேசுறீங்களா? ஒண்ணு மட்டும் நம்புறீங்களா? முடிக்கல. நான் ரெண்டையும் சொல்ல வரேன். இப்ப அந்த வீட்டுல கேட்டதெல்லாம் அந்த மக்கள், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். கருத்துக்கள் இருவேறாக இருந்தாலும் கூட ஒரு அக்கறையுள்ள அமைச்சர் இப்படி ஒரு கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கலாமா? என் தொகுதி மக்கள், என் மக்களுக்காக முன்னாள் அமைச்சர், இன்னொன்னு அவருக்கு அங்க பெர்மிஷன் கொடுக்கிற ரைட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கான்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் கொடுப்பாங்க. என்டையர் போலீஸ் நிர்வாகம் யார் கையில சார் இருக்கு? என்ன பேசுறீங்க? பொலிட்டிக்கல் அக்யூசேஷன் சொல்லலாம் சார். அதிகாரம் போலீஸ்னா உள்துறை அமைச்சருக்கு, உள்துறை பார்க்கக்கூடியவங்கள்ட்ட இருக்கும். மாவட்ட ஆட்சியருக்கு, தலைமைச் செயலாளர்கிட்ட இருக்கும். சரி, நம்ம பேச உங்க குற்றச்சாட்டு அப்படியே வைக்கிறேன். செந்தில்கிட்ட போலாம். ஒரே ஒரு இதுதான் நீங்க சொன்னப்ப சொல்லுங்க விரைவா சொல்லுங்க. ரெண்டாவது நம்ம இவரு சொன்னாரு 8:15 மணிக்கு உடனடியாக இரவோடு இரவாக முதல்வர் அங்க சென்றான்னு கேக்குறாங்க. கண்ணீர் விட்டு கதறணும்னு சொல்றாங்க. 68 பேர் கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு அப்புறம் 2 நாள் 3 நாள் வனவாசத்தில் இருந்தாரான்னு கேட்கிறேன் நான். முதல்வர் அவர்கள் எங்க போனார்? அவரு ஏன் அன்னைக்கு அறிக்கை கொடுக்கல? ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சென்று கதறி கதறி அழுக. சரி, செந்திலுக்கு முதல் சுற்று உங்க கேள்வி கரெக்ட். சரி, உங்க நோக்கம் எது? ஆமா, இந்த கேள்வியில வச்சிருக்காங்க. நம்ம 8:30 மணி ஆயிடுச்சு. வர செந்தில்கிட்ட போயிட்டு வர நிச்சயம் நீங்க உங்கள்கிட்ட வர இல்ல. ரெண்டாவது சுற்றுல முதல் கருத்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நாகராஜ். ஒரே நிமிஷம் செந்தில் வரேன், ஒரே நிமிஷம் வரேன். நீங்க சொன்னதுல ஒரு அம்சம் என்னன்னா, நான் இதையும் பதிவு பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அதாவது பிரதம அமைச்சர் அக்கறையோடு இரங்கல் செய்தியை பதிவு செய்தார். இந்த செய்தி வந்த உடனே உள்துறை அமைச்சர் பதிவு செய்தார், நிதித்துறை அமைச்சர் பதிவு செய்தார், குடியரசுத் தலைவரும் பதிவு செய்தார். அதுக்கு பிறகுதான் தாவேகாவுடைய தலைவர் வந்து இரங்கல் செய்தியை பதிவு பண்றாரு. எப்படி உடனடியாக பிரதமர் இந்த இரங்கல் செய்தியை பதிவு செய்தார், எப்படி உடனடியாக உள்துறை அமைச்சர் பதிவு செய்தார் அப்படிங்கிற கேள்விகள் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதுவும் சேர்ந்து வந்துடும். ஏன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவர் அவ்வளோ விரைவாக பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் அக்கறை இருக்கு, பதிவு பண்றாங்க.
அந்த கேள்வியும் நம்ம இந்த இடத்துல நீங்க நாகராஜ் அதை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி முதலமைச்சர் விரைவா போனார் சார்? நீங்க பதிவு செய்வது என்பது வேறு. சரி, ஆனால் நான் கேக்குறேன், நீங்க வந்தீங்க 8:15 மணி நைட்டு 12 மணிக்கு கிளம்பி வந்தீங்க, பேரத்தில் பங்கெடுத்தீங்க, இந்த அக்கறை ஏன்? அந்த கேள்வி நம்ம செந்தில்கிட்ட வைப்போம். ரைட், அந்த கேள்வி நியாயமான கேள்வி செந்தில்கிட்ட வச்சிருவோம். செந்தில்.